இன்னொரு பக்கம் அவருக்கு வேற ஒரு சிக்கல் வருது. அது என்ன அப்படின்னா, கூட்டணி. அதாவது சொந்தக்காரங்கிட்ட இருந்து பல பிரச்சனைகள் வருது கூட்டணி கட்சிகள்கிட்ட இருந்து. அதில் வர்றவர் மைகோ. இவர் இன்னும் ஃபீல்டில் தான் இருக்காரா அப்படின்னு இந்த சீனை வச்சு நமக்கு ஏதோ சொல்ல நினச்சிருக்காரு டைரக்டரு. போய் ரகசியமாக அப்பாவை சந்திக்கிறார் மைக்கோ. அங்கே போய் 2 கண்டிஷன் போடுறாரு. இப்போது என் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, என் பையனும் மல்லையும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாங்க, செத்து கிடந்த கூட்டம் எல்லாமே திடீர்னு உயிரோட எந்திரிச்சு ஒரு ஆக்ரோஷமாக எந்திரிச்சிட்டாங்க, 2 பேரையும் நான் சேர்த்து வச்சுட்டேன், இப்போ தான் எனக்கே தெரிஞ்சு என் பலம் என்னன்னு, இவ்வளோ பெரிய கூட்டம் ஏன் பின்னாடி இருக்குது அப்படின்னு ஒரு 4-5 டைலாக் எல்லாம் பேசிட்டு 2 கண்டிஷனை சொல்லியிருக்காரு. ஒன்று என்னென்னா, வர ஜூலையோட எம்பி அது காலாவதி ஆயிடுது, அதை நீங்கள் தூக்கி ஆண்டவர் கொடுக்க போகிறதா நான் கேள்விப்பட்டேன், வேண்டாம் எனக்கே திரும்ப கொடுத்துருங்க, ஏன்னா என் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே இதை விரும்புகிறாங்க, உங்கள் சொந்தக்காரங்கன்ற அடிப்படையில் இது என்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. 2வது கண்டிஷன் என்னென்னா, ஒருவேளை எனக்கு நீங்கள் எம்பி கொடுக்கல அப்படின்னா வர தேர்தலில் 2 இலக்கு, அதாவது 10க்கு மேலே 15க்குள்ளே ஒரு நம்பரில் எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருங்க, தயவுசெய்து எங்கள் பலம் என்னன்னு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு இவராக பேசியிருக்கிறாரு. அதுக்கு அப்பா ஒரு ரியாக்ஷனு, பார்ப்போம் எலெக்ஷன் நெருங்கும்போது பார்ப்போம், கவலைப்படாதீங்க நல்ல முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அவர் மனசுக்குள்ளே ஓடினதை அப்பட்டமாக டைரக்டர் காமிச்சிருக்காரு. என் வேட்பாளர் என்ன, உங்கள் வேட்பாளர் என்ன, என் கட்சி என்ன, உங்கள் கட்சி என்ன, கூடிசில் கட்சியை கலைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி ஒரு சீன் அமைச்சிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது சுவாரஸ்யமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒத்த சீட்டையே நம்பி இருக்கிற ஆண்டவருக்கு தயவு செய்து வழி விடுங்க, ஏன்னா ஆண்டவரை நம்மளை காப்பாற்றணும், ஆனால் ஆண்டவரையே காப்பாற்ற வேண்டிய நிலைமை இந்த படத்தில் வந்திருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய சோகமான சீன் இருக்குன்னு பாருங்களேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும்.